நாசாவின் விண்வெளி வரலாற்றில் சரித்திரம் படைக்க போகும் முதல் இந்திய பெண். கல்பனா சாவ்லா, சுனிதா வில்லியம்ஸை தொடர்ந்து விண்வெளியில் சாதனை படைக்க போகும் இந்திய ரத்தம். 2029 விண்ணுலகை கட்டி ஆள போகும் ஜானவி யார்? உலகத்திலேயே சவால்களான பல சாதனைகள்ல விண்வெளியில பயணிக்கக்கூடிய அந்த வேலையும் ஒண்ணுதால. அப்படி இந்திய வம்சாவளிய சேர்ந்த கல்பனா சாவ்லா, சுனிதா வில்லியம்ஸ் இவங்க எல்லாருமே நம்ம எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். அந்த வரிசையில இடம் பிடிக்கிறதுக்காக ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த ஜானவி அப்படின்ற இளம் பெண்ணுமே தேர்வாகி இருக்காங்க. இது பலரையும் நெகிழ்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. டாங்கெட்டி ஜானவி 2029 ஆண்டு இவங்க விண்வெளிக்கு பயணிக்க இருக்காங்களாமா. இது பலரையும் ஆச்சரியத்துக்குள்ளாக்கி இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் பட்டதாரியான ஜானவி நாசாவுடைய மதிப்புமிக்க சர்வதேச வான் மற்றும் விண்வெளி திட்டத்தை வெற்றிகரமா முடிச்ச முதல் இந்தியர் அப்படின்ற பெருமையோட இருக்காங்களா. அடுத்த 4 வருஷங்கள், அதாவது 2029 ஆண்டு அமெரிக்காவை தளமா கொண்ட திட்டமான டைட்டன் ஆர்பிட்டல் போர்ட் அப்படின்ற விண்வெளி நிலையத்துக்கு பயணிக்க ஜானவி தேர்வாக்கி இருக்காங்க. தன்னுடைய இடைநிலை கல்வியை தன்னுடைய சொந்த ஊரான பாலக்கொள்ள முடிச்சிருக்காங்க. பஞ்சாப்ல இருக்கக்கூடிய லவ்லி ப்ரொஃபஷனல் அப்படின்ற பல்கலைக்கழகத்துல இளங்கலை படிப்பு முடிச்சிருக்காங்க. ஜானவி ஸ்டெம் கல்வி மற்றும் விண்வெளி துறையில தீவிர ஈடுபாடோட இருந்திருக்காங்க. இவங்க இஸ்ரோவுடைய கல்வி திட்டங்களுக்காக பல உரைகளையுமே நிகழ்த்தி இருக்காங்க. நாடு முழுக்க இருக்கக்கூடிய தேசிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் உள்ளிட்ட பல முன்னணி நிறுவனங்களோட அங்க இருக்கக்கூடிய மாணவர்களோட இவங்க உரையாடி இருக்காங்களாமா. பிரம்மாண்ட திட்டத்துல தேர்வாக இருக்கக்கூடிய முதல் இந்திய பெண்மணி அப்படின்ற பெருமையும் தாண்டி ஒரு இளம் விண்வெளி வீரரா இவங்க தேர்வாகி இருக்கிறது பலரையும் நெகிழ்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. இந்த திட்டத்துக்காக அடுத்தடுத்து பல உலக நாடுகளை சேர்ந்த பல விண்வெளி வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. நாசாவுடைய பிரம்மாண்ட திட்டத்துல கைகோர்த்து இருக்கக்கூடிய ஜானவியோட இந்த செயல் பலரையும் நெகிழ்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறதோட இந்தியாவையும் பெருமைப்படுத்தினதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹான் ஃபாலோ பண்ணிக்கோங்க.